இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம தெலுங்குல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்ற ஒரு வேற லெவலான சூப்பரான இன்வெஸ்டிகேஷன் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே ஹீரோவோட நடிப்புல தமிழ்ல ரீசெண்டா 11 அப்படின்ற ஒரு படம் OTT பிரீமியர் ஆயிருக்கு. அந்த படத்தோட கதை விளக்கத்தையும் நம்மளோட 2வது சேனல்ல போட்டிருக்கோம். பார்க்காதவங்க இருந்தீங்க அப்படின்னா அதை செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள வந்தீங்க அப்படின்னா 2 படத்துக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அது என்ன அப்படின்றது நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா மறந்துடாம அதை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஜெயராம் அப்படின்ற ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. நைட்டு நேரமா இருக்கும், பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். பிளைட்டை பிடிக்கணுன்றதுக்காக வேக வேகமா கிளம்பிக்கிட்டே இருக்கு. கட் பண்ணி இவரோட மனைவியான திவ்யா அப்படின்றவங்களை காமிக்கிறாங்க. கையில ஒரு குழந்தை இருக்கு. குழந்தை பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கு. இவங்க ஒரு மாதிரி பேய் அரைஞ்ச மாதிரி இருக்காங்க. என் கணவர் அங்க இருந்து கிளம்ப போறார் அப்படின்றத உணர்ந்துகிட்டு, இது என்ன உனக்கு லாட்ஜ் மாதிரி தெரியுதா, நீ பாட்டு வர நீ பாட்டு போற, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவர் கூட சண்டையை போட்டு பயங்கரமா அவர் திட்டிக்கிட்டே இருக்கு. அவர் பதில் பேசுறதா தெரியல. கையில ஒரு சைக்காட்டிஸ்டோட கார்டு வச்சிருப்பாரு. இவங்களை நீ போய் சந்திச்சுக்கோ, எனக்கு டைம் இல்ல அப்படின்ற மாதிரி கிளம்பலான்னு போக, நீ எங்க போறன்னு எனக்கு தெரியுதுடா, எவ கூடடா போய் படுக்க போற, அதுக்காக தான் நான் போறேன், இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டிக்கிட்டே இருக்கு. இதை பார்த்த வீட்டுல வேலை செய்யற லக்ஷ்மி அப்படின்றவங்க, அம்மா சண்டை போடாதீங்கம்மா, குழந்தை ஏற்கனவே அழுதுகிட்டு இருக்குமான்னு சொல்ல இவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. லக்ஷ்மியா வந்து பலார்னு ஒரு அறையா அவங்க அப்படியே அமைதி ஆயிடுறாங்க. கட் பண்ணா தன்னோட மனைவி இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஜெயராம் அவங்கள அடிச்சுட்டு 3 பேரும் 3 பக்கமா போற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணி குழந்தை கிட்ட போகும். குழந்தை பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கு. குழந்தைய தூக்க ஆள் இல்ல அப்படின்ற விஷயத்த நமக்கு காமிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு லக்ஷ்மி இருக்காங்க இல்லையா, அவங்க குழந்தை அழுதுகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி குழந்தைய பார்த்துட்டு அவங்களோட அம்மா அதாவது திவ்யா அவங்க எங்க போனாங்க அப்படின்ற மாதிரி ரூமுக்குள்ள போய் வேகமா கதவு தட்டிட்டு, அம்மா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, கொஞ்சம் வந்து பார்க்க முடியுமாமான்னு சொல்ல அந்த சமயம்னு பார்த்து கதவு லைட்டா விலக ஆரம்பிக்குது. அப்பதான் உள்ள ஒரு பயங்கரமான அதிர்ச்சி. திவ்யா இருக்காங்க இல்லையா, அவங்க தூக்கு மாட்டி இறந்து போன நிலையில கிடக்குறாங்க. அவங்களோட சடல தூங்கிக்கிட்டே இருக்க பயந்து போறாங்க. அப்படியே கட் பண்ண ஒரு 2 மணி வாக்குல இந்த விஷயம் போலீஸ்காரரான விக்ரம் அப்படின்றவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ ராமாராவ் அப்படின்ற ஒரு அசிஸ்டன்ட் கூப்பிட்டுக்கிட்டு அவர் அந்த இடத்துக்கு போய் அங்க இருக்கிற விஷயங்களை பாக்குறாரு, வியந்து போறாரு. அது கூடவே இது ஒரு கிரைம் ஏரியா இல்லையா, இதனால என்னென்ன எவிடன்ஸ் கிடைக்குமோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கலெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த பக்கத்துல இருக்க அந்த லட்சுமி அம்மா கிட்ட இங்க என்னமா நடந்தது, அம்மா வீட்டுல யாரும் இல்லையான்னு கேட்க, இவங்களோட கணவர் வெளியூர் போகணும் அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிட்டாரு. கணவரோட தம்பியான ஆதித்யா அப்படின்றவர் மட்டும் இருந்தாரு. அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மாக்கு ஒரு பயங்கர சண்டை நடந்தது அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு சண்டை போட்டோட விளைவா தான் அவங்க தூக்கு மாட்டிக்கிட்டு இறந்து போயிட்டாங்க போலன்னு சொல்ல, இந்த நபர் அதாவது விக்ரம் இருக்கா இல்லையா, இது தற்கொலை கிடையாது கொலை. இங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு அது என்னால தெளிவுபடுத்த முடியும் அப்படின்ற மாதிரி இந்த வீட்டுல 2 பேர் இருக்காங்கன்னாங்க இல்லையா. முதல்ல ஆதித்யா அவரை கூப்பிடுறாங்க. அவர் ஒரு NIA ட்ரெயினியா இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ வேக வேகமா அந்த இடத்துக்கு போறாரு. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பாக்குறாரு. தன்னால போலீஸ்க்கு எந்த அளவுக்கு உதவ முடியுமோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணி இங்க இருந்து கிளம்பி போனார் இல்லையா ஜெயராம், அவர் ஏர்போர்ட் வாசல்ல இருந்து கூட்டு வராங்கன்னு இருக்கும். சோ பயங்கர பதட்டத்தோட, சார் நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, இவ்வளவு அவசரமா வந்து கூப்பிட்டதுக்கான காரணம் என்ன, ஆமா எதுக்காக இவங்கள போலீஸ்காரங்க இருக்கீங்க அப்படின்னு நல்லா கேட்க, இந்த போலீஸ்காரரும் அவரை நிதானமா நிக்க சொல்லிட்டு, உங்களோட மனைவி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்ல இவரால் இதை நம்பவே முடியல, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு கிளம்ப தடுத்து நிறுத்தப்பட்டார். காரணம் என்ன அப்படின்னா ஃபாரன்சிக் டீம்ல இருந்து இன்னும் யாரும் வரல, அது வரைக்கும் அந்த ரூம் பூட்டப்பட்டு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவரை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அந்த பக்கத்துல இருக்க எல்லாரையுமே ஒரு சந்தேக நோக்கத்தோட தான் பார்க்க ஆரம்பிக்கிறார். ஆனா இந்த வீட்டுல புது ஆள் இருக்காங்க அப்படின்றது ஏத்துக்க முடியாது. இந்த வீட்டுல ஒரு மாதிரி சண்டை போயிருக்கு. அதனால அவங்க யாரோ ஒருத்தவங்க, அதாவது என் கணவரை கூட கொலை பண்ணிட்டு தெரியாத மாதிரி தூக்குல தொங்க விட்டுருக்கலாமே, இது எல்லாத்துக்குமே ஒரு தற்கொலை அப்படின்றத தாண்டி கொலை அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தா இல்லையா, அது எங்க இருந்து எடுத்திருப்பார் அப்படின்னா அந்த இறந்து போன லேடி இருக்காங்க இல்லையா அவங்களோட கழுத்துல இருக்கிறத கவனிக்கிறார். அவங்களோட பாதத்துல அடிபட்டு இருக்க மாதிரியான விஷயங்களையும் பார்த்திருப்பாரு. அவங்க தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணாங்கன்னா கால் எடுத்து வச்சாங்களே அந்த சேர்ல, அதுல ரத்த கலை படிஞ்சிருக்கணும் இல்லையா படியல. அண்ட் கயிறும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா போட்டதுக்கான காரணம் என்ன, தற்கொலை பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா புடவை சுடிதார் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துருக்கலாம் இல்லையா. ஸ்பெசிஃபிக்கா அதை போட்டிருக்காங்க அப்படின்னா அது ஏதோ பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அசம்ஷனோட முதல் வேலையா கணவர்கிட்ட போய் நீங்க எங்க இருந்தீங்க போனீங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல வீட்டுல வேலை செய்யறோமா அந்த நபர் முதல்ல இருந்து வெளியே போனார் இல்லையா, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள வந்தார் அப்படின்ற விஷயத்த பார்த்திருப்பாங்க. சோ இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லும் போது போலீஸ்காரர் இதை ஜெயராம் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறார். அப்பதான் ஜெயராம் வீட்டுக்கு வந்துட்டு போனார் அப்படின்ற விஷயம் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. சோ போலீஸ்காரங்க சந்தேக நோக்கத்தோட பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வீட்டுக்கு வெளியில கேமரா இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. சோ அதை பார்த்தா எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. சார் நான் இதை எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி ஜெயராம் சொல்லி அந்த கேமரா கிளிப்பிங் எல்லாத்தையும் காமிக்கும் போது அந்த நபர் கரெக்டா 1 நிமிஷம், அதாவது 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் இடைவேளையில வந்துட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. சோ இதுக்குள்ள இப்படி ஒரு பெரிய வேலையை பண்றது சாத்தியமே இல்லாத
இல்லாதது. இதனால இவர் கிளியர் ஆயிட்டார் அப்படின்ற மாதிரி இவரை தனியா ஒதுக்கி வச்சுட்டு வீட்டுல இருக்காங்களே லட்சுமி அவங்கள விசாரிக்கும் போது அப்பதான் இவங்க மூலமா சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா அந்த லேடி இறந்து போயிட்டாங்க அப்படின்றத இவங்க 2 மணிக்கு செக் பண்ணிருப்பாங்க. ஆனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு 2:05க்கு தான் போன் பண்ணிருப்பாங்க. சோ பொதுவா வீட்டுல அதாவது இவங்க பல வருஷமா இந்த வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட உறவினர்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்கும் இல்லையா? அதை பண்ணாம இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு பண்ணதுக்கான காரணம் என்ன? இதுக்கு முன்னாடி பின்னாடி யாருக்காவது போன் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி நோண்டி நோண்டி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் அந்த நபருக்கு போன் பண்ணாங்க, அதாவது ஜெயராமுக்கு போன் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. சோ அந்த நபர் இது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீ ஒன்று பண்ணு, போலீஸ்காரங்களுக்கு போன் பண்ணி அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லு, மற்ற எது கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணி வச்சுட்டு இருப்பா. சோ போலீஸ்காரங்க இங்க கூப்பிட்டு விசாரிக்கும் போது ஒரு பயங்கரமான நடிப்பை போட்டிருப்பா இல்லையா? அந்த நடிப்பு எதுக்காக ஜெயராம் இது எல்லாத்தையும் நீங்க தானே பிளான் பண்ணீங்கன்னு கேட்க இந்த மனுஷன் பயந்துகிட்டே, சார் எனக்கும் என்னோட மனைவிக்கும் ரொம்ப நாளாவே ரிலேஷன்ஷிப் சரியா இல்ல, இதை சாதகமா வச்சு அவ இறந்து போயிட்டா அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் என் பக்கம் திருப்பிடுவீங்களோ அப்படின்ற பயம், அதனாலதான் சார் இப்படி ஒரு காரியத்தை பண்ண, மற்றபடி இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது சார்னு சொல்ல மறுபடியும் லட்சுமி பக்கமே போக ஆரம்பிக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா அவர் சொன்னார் அப்படின்றதுக்காக இவங்க இந்த விஷயத்தையே மறைக்கிறாங்க. இவ்வளவு நம்பிக்கையா முதலாளிக்கு இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அவ்வளவு விசுவாசம் இவங்க 2 பேருக்குள்ள என்ன வேண்டி இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பும் போது அப்பதான் லட்சுமிக்கும் இந்த நபருக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. சோ இதனால கூட நீங்க 2 பேரும் சேர்ந்து கொலை பண்ணிருக்கலாம் இல்லையா? உங்க எல்லாரும் மேலேயும் எனக்கு சந்தேகங்கள் வலுத்துக்கிட்டே தான் போகுது அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த ஜெயராமுக்கு முதல் மனைவி ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க, அவங்க புற்றுநோயால இறந்து போயிட்டு இருப்பாங்க. சோ அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இந்த பையன் இங்க எங்க இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க மாடி மேல படுத்து தூங்கிட்டு இருக்கான்னு சொல்ல வேகமா விக்ரம் போய் பார்க்கும்போது அந்த பையன் அம்மா இறந்து போனது ஒரு மாதிரி டிப்ரெஷனா இருக்கா அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. சோ அமைதியா அந்த நபர் கிட்ட போய் அதாவது அந்த குழந்தை கிட்ட போய் விக்ரம் பேச ஆரம்பிக்கிறார். அந்த சமயத்துலதான் 10:30 மணிக்கு அந்த பையன் தூங்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி எழுந்திருக்கான். வெளியே போய் பார்த்தா குழந்தை அழுதுகிட்டு இருக்கு, திவ்யாவோட குழந்தை. சுத்தி முத்தி பாக்குற குழந்தைய பாதுகாக்க யாருமே இல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி யோசனையில அங்க இருந்து போய் ரூமுக்கு போய் அம்மாவோட படத்தை வரைய ஆரம்பிச்சிருப்பான். இன்னும் வரைக்கும் தூங்கல அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ எந்த விஷயத்தை ஹீரோ கேட்டுட்டு 10:30 மணிக்கு அந்த பையன் வந்திருக்கான். அப்ப அந்த குழந்தைய சுத்தி யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி அவன் மென்ஷன் பண்ணிருப்பான். அப்படி இருக்கும்போது லட்சுமி அம்மா நீங்க இங்கே தான் இருந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த சீன்ல எங்க போனீங்க? ஒருவேளை திவ்யா ரூமுக்கு போய் அவங்கள கொலை பண்ணதுல பிஸியா இருந்தீங்களோன்னு கேட்க இவங்க பயந்து போறாங்க. சார் பக்கத்துலதான் என் வீடு, பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டே இருந்ததால என் பொண்ணு இருந்தா சார், அவளை போய் பார்த்துட்டு வரணும்னு ஒரே நோக்கத்துக்காக தான் போனேன், மத்தபடி நான் தப்பான காரியத்தை செய்யல சார்னு கெஞ்சிக்கிட்டே இருக்க. அப்படியே கற்பனை இந்த அம்மாவோட வீட்டுக்கு போறாங்க. அங்க இருக்க குழந்தைய கூட்டு வந்து நிக்க வச்சு, அம்மா இங்க ஒரு கொலை நடந்திருக்கு, திவ்யா அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க இறந்து போயிட்டாங்க, இந்த கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது உங்களோட அம்மா தான் கொலையை பண்ணிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. ஆனா எனக்கு உங்களை பார்த்தது ஒரு டவுட்டுமா, இந்த கொலை எல்லாத்தையும் நீங்க ஏன் பண்ணிருக்க கூடாது, நீங்க இதை ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட அம்மாவை நான் விட்டுடுறேன்னு சொல்ல இவங்க திகைச்சு போய் நிக்கிறாங்க. கூட இருக்க அந்த எண்ணெய் ஆபீசர் இருக்கா இல்லையா இவங்க எதுக்காக இந்த மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க அப்பதான் இந்த குழந்தையோட கழுத்துல காமிக்கிறாங்க காயங்கள். அது இந்த குழந்தையோட நகை இணுக்குகளை செக் பண்ணி பாக்குறாங்க, யாரோ ஒரு தோல் இருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ அது எல்லாத்தையும் சாம்பிள்ஸ்க்கு எடுத்துக்கிட்டு கண்டிப்பா இது திவ்யாவோட தோலா தான் இருக்கும், அதை நான் ஃபாரன்சிக் கொடுத்து செக் பண்ணிக்கிறேன். இப்போ நீ உண்மைகள் எல்லாத்தையும் சொல்லிட்ட அப்படின்னா உனக்கு குறைஞ்சபட்ச தண்டனை தான் கிடைக்கும், நீ ஈஸியா வெளியே வந்துடலாம். இதுவே இந்த கொலையை உங்க அம்மா தான் பண்ணிட்டாங்க, அதாவது இப்ப சொல்லுவாங்க பாரு உங்க அம்மா தான் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி உள்ள போனாங்கன்னா அவங்களால ஆயுசுக்கும் வெளியே வர முடியாது, என்ன சொல்ற நீ உண்மையை சொல்லிடுமா அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி அதாவது ஹீரோ சொன்ன இல்லையா அதே மாதிரி, சார் அவளுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, இதை பண்ணது நான் தான், என்ன அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த லட்சுமி அம்மா முன் வர போலீஸ்காரங்க அவங்கள கைது பண்ணலான்னு போக அந்த குழந்தை ஓடி வந்து தடுக்குது, எல்லாத்தையும் நிறுத்துங்க, அம்மா உண்மையை சொல்ல தவிர வேற வழி இல்லம்மா அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டு இது எல்லாத்தையும் பண்ணது நான் தான் அப்படின்ற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ண அம்மாவும் பொண்ணு தண்ணி எடுத்து அதாவது மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும், வீட்டுக்குள்ள தண்ணி வரதால அதை எடுத்து ஊத்திக்கிட்டே இருக்கும் போது குழந்தை தனிமையில இருக்கு, மழை வேற பயங்கரமா பெய்யுமா. இப்ப இந்த குழந்தைய பாத்துட்டோமா அப்படின்ற மாதிரி லட்சுமி அம்மா அனுப்பி வைக்க இவங்க அந்த குழந்தைய பாக்கலான்னு போகும்போது திவ்யா இருக்காங்க இல்லையா ரூமுக்குள்ள இருந்துகிட்டு லட்சுமியோட பேரை சொல்லி கத்திக்கிட்டே இருக்காங்க. இவங்க அம்மாவை கூப்பிடுறாங்களேன்னு உள்ள போய் பார்க்கும்போது கண்ணாடி துண்டுகள் உடைஞ்சிருக்கு, என்ன பாத்துக்கிட்டு இருக்க, இதெல்லாம் யார் பொறுக்குவா, பொறுக்கி தொலை அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க பொறுக்கிக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயம்னு பார்த்து வர்றதுங்க எல்லாமே தரித்திரமா தான் இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புத்தியே வராதா அப்படின்ற மாதிரி அம்மாவே இந்த குழந்தைய இழிவுபடுத்துற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துக்கு மேல எட்டி உதைக்கிறாங்க, பயங்கர கோபமாயிட்டாங்க அந்த சின்ன பொண்ணு. இதனால திவ்யாவோட கழுத்தை பிடிக்கிறாங்க, 2 பேருக்கும் நடுவில் ஒரு சண்டை போக ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுல நடந்த தள்ளுமுடில திவ்யாவை பிடிச்சு ஓங்கி தள்ளி விட அவங்க செவுத்துல அடிச்சுக்கிட்டு அந்த இடத்துல பொத்துன்னு விழுறாங்க. கற்பனா இந்த எல்லா விஷயங்களையும் அம்மா கிட்ட போய் சொல்றாங்க. அம்மா வந்து பாக்குறாங்க, மூச்சே இல்லை, என்ன பண்ணதுன்னு தெரியாம நீ முதல்ல
முதல்ல இங்க இருந்து போ, இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சூசைட் மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க. சோ இந்த விஷயங்கள் தான் நடந்தது அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்க விக்ரம் இருக்கா இல்லையா. இந்த கொலையை பண்ணதுக்கான காரணம் என்னமான்னு கேட்க இது நாள் வரைக்கும் ஒளிச்சு வச்சிருந்த எமோஷனை வெளியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்களுக்கு அப்பா யார் அப்படின்றது தெரியாது. லக்ஷ்மியோட குழந்தையும் மட்டும்தான் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸ்கூல்ல எல்லாம் நீ அப்பாவே இல்லாம பிறந்துட்டியா, உன்னோட அப்பா யாருன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி இவங்கள கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்க வீட்டுக்கு போய் அப்பா யாருன்னு அம்மா கிட்ட கேட்கறாங்க, சொல்லல. இதனால கையை எடுத்துக்கிறாங்க. அப்ப சொல்ல வேண்டிய நிலைமைக்கு அம்மா தள்ளப்படுறாங்க. அப்பதான் ஜெயராம் தான் இவங்களோட அப்பா அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. சோ இந்த சம்பவத்துல இருந்து ஜெயராமோட வீட்டுக்கு இவங்க நிறைய விசிட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த இடத்துல அதாவது ஏதாவது ஒரு போட்டோ பார்த்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல நானும் அம்மாவும் இருந்திருக்கும்ல, எப்படி எங்களோட வாழ்க்கை இருந்திருக்கும்ல அப்படின்ற மாதிரி இமேஜினேஷன்லயே ஜெயராம தூரத்துல இருந்து ரசிச்சுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல லக்ஷ்மி இருக்காங்க இல்லையா, அவங்க திவ்யாவால பயங்கரமா டார்ச்சருக்குள்ளாக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னமோ திட்டிக்கிட்டே இருப்பாங்க, வன்மத்தை எல்லாத்தையும் கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்கள தாங்கவே முடிஞ்சிருக்காரு. என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு ஒரு நாள் வரும், என் அம்மாக்கு பண்ணா இல்லையா, அது எல்லாத்தையும் இந்த ராட்சசிக்கு திருப்பி கொடுக்கணும்னு தான் இருந்தேன், ஆனா அது இப்படி போய் முடியும்னு எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி கண் கலங்கி நின்றுகிட்டே இருக்க விக்ரம் தன்னோட கடமையை செய்ய ஆரம்பிக்கிறார். கொலைக்கு காரணமானவங்களையும் அதாவது கொலைக்கு உடனே இருந்தவங்களையும் கொலையை பண்ணவங்களையும் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போக கட் பண்ணி ஃபாரன்சிக் ஆபீசர்ஸ் கிட்ட இருந்து இவங்களுக்கு ஒரு முக்கியமான கால் ஒன்று ரிசீவ் ஆக ஆரம்பிக்குது. விக்ரம் முத கொண்ட என்ஐஏ ஏஜென்ட் இருக்காளி ஆதித்யா, அவங்க 2 பேரும் சேர்ந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்கன்னு இருக்கும். ஸோ இங்க ஒரு ஷாக்கிங்கான விஷயம் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா, அந்த லக்ஷ்மி அம்மாவோட பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க பிடிச்சி தள்ளிவிட்ட போர்ஸ்ல எல்லாம் இவங்க இறந்து போக சான்ஸே கிடையாது. மேக்சிமம் போனாங்க அப்படின்னா கோமாக்கு போகலாம், அவ்வளவுதான். மற்றபடி அவங்களோட இறப்புக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்றத ரிவீல் பண்ணிட்டா, இறந்து போனாங்க இல்லையா, அவங்களோட உடல்ல நாங்க ஒரு வித்தியாசமான ட்ரக் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா அது என்ன மாதிரி ட்ரக் அப்படின்றது எங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல, லேபுக்கு அனுப்பியிருக்கோம். ஸோ அவங்க இறந்து போறதுக்கான காரணம் இதுவா கூட இருக்கலாம் அப்படின்ற விஷயத்த சொல்ல 2 பேருக்குமே ஷாக்கா இருக்கு. ஸோ அந்த பொண்ணு இந்த கொலையை பண்ணல, அந்த ட்ரக்கை யார் இன்ஜெக்ட் பண்ணா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ இவங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த கேள்விக்கான பதில் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஜெயராமோட வீட்டுக்கு போறாங்க. அங்க உங்களோட மனைவி அந்த ஃபோர்ஸ்னால, அதாவது அந்த பொண்ணு தள்ளி விட்ட ஃபோர்ஸ்னாலாம் இறந்து போக கிடையாது, அவங்களுக்கு ஒரு ட்ரக்கை இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்ல அங்க இருக்க ஜெயராமோட முதல் மனைவி பையன் இருக்கா இல்லையா, இதை கேட்டது ஓடி போய் தன்னோட ரூமுக்குள்ள ஒரு ஓரமா ஒளிஞ்சிக்கிறா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ போலீஸ்காரங்களுக்கும் அப்பாவுக்கும் என்ன நடக்குது அப்படின்றது புரியல. இவரை வெளியே வரும்படி கேட்டுக்கிட்டே இருக்க அந்த சமயத்தில் தான் அங்க இருக்க ஷெல்ஃப் எல்லாத்தையும் விக்ரம் செக் பண்ணி பாக்குறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ ஒரே ஒரு ஷெல்ஃப் மட்டும் லாக் பண்ணப்பட்டிருக்கு. சந்தேகம் அடைகிறாரு. அதை ஓபன் பண்ணி செக் பண்ணும்போது ஒரு பாட்டில் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. இது எல்லாமே அதாவது இந்த ஷெல்ஃபுக்குள்ள இருக்கிறது எல்லாமே அவனோட அம்மாவோட திங்ஸ்கள், அதனால அவன் பத்திரமா வச்சிருக்கான். ஆமா இந்த பாட்டில் யாருதான் இருக்கோ அப்படின்ற மாதிரி செக் பண்ணி அதாவது அதை ஓபன் பண்ணி அங்க இருக்க ஜெயராம் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட குடிக்குமாறு கொடுக்கும் போது அந்த குழந்தை ஓடி வந்து தட்டி விடுது. அந்த சமயத்துல தான் அந்த பாட்டிலுக்குள்ள இருக்கிறது விஷம் அப்படின்றது அந்த பையன் மூலமா ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த பையன் தான் திவ்யாவுக்கு கலந்து கொடுத்தா அப்படின்ற மாதிரி இருக்கும். எங்க நடந்திருக்கோம் அப்படின்னா, அந்த குழந்தைய பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பையன் போயிருப்பா இல்லையா, அந்த சமயம்னு பார்த்து திவ்யா வெளியில யாரு எனக்கு தண்ணி வேணும் அப்படின்ற மாதிரி கத்திருப்பாங்க. ஸோ இந்த பையனு ஜூஸ்ல அந்த மருந்தை கலந்து எடுத்துட்டு போய் கொடுத்துருப்பாங்க, அவங்க குடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ட்ரக்னால அவங்க இறந்து போயிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி விக்ரம் திங்க் பண்ணிக்கிட்டு இந்த குழந்தை இருக்கான் இல்லையா, எதுக்காக அதை பண்ணுன்னு கேட்க இவங்கிட்ட இருந்து ஒரு சின்ன பிளாஷ். தன்னோட அம்மா கூட சந்தோஷமா இருக்கு. ஆனா அதே சமயத்துல அம்மாக்கும் அப்பாவுக்கும் நிறைய சண்டைகள் அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்கு. அப்படி ஒரு சண்டையில தான் இவங்களோட அம்மா விஷம் குடிச்சு இறந்துருவேன் அப்படின்ற மாதிரி பயமுறுத்தி இருப்பாங்க. கணவர் தட்டி விட்டுருப்பாரு. ஸோ அந்த விஷ பாட்டில தான் இந்த பையன் எடுத்து வச்சுக்கிட்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ண அம்மா கிட்ட, அம்மா விஷம் குடிச்சுலாம் சாகாதம்மா, என்னை விட்டுட்டு போயிடாத மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க அந்த சமயம்னு பார்த்து மூக்குல ரத்தம் வர ஆரம்பிக்குது. ஸோ கேன்சர் இருக்கிறதான விஷயம் தெரிஞ்சு போய் அவங்க இறந்து போயிட்டாங்க. அம்மா இல்லாம இந்த பையன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல தான் அம்மாக்கு ரீப்ளேஸ்மெண்டா திவ்யா வராங்க. வந்தது மட்டும் இல்லாம இவனை ரொம்ப கேவலமா நடத்த ஆரம்பிக்கிறாங்க. சோ இவனால இந்த விஷயத்தை பொறுத்துக்க முடியல. தன்னோட அம்மாவோட ஸ்தானத்துக்கு யாரும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி தான் அந்த விஷத்தை கொடுத்து சாகரிச்சிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு இவனை கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி கேஸ இதோட முடிச்சுக்கலான்ற மாதிரி ஹீரோ எல்லா வேலைகளையும் முடிச்சு விட்டுறான். அந்த சமயத்துல தான் மறுபடியும் ஃபாரன்சிக் டீம் கிட்ட இருந்து ஒரு கால் வரும். நீங்களும் ஆதித்யா கூட போற மாதிரி காமிக்கிறாங்க. அங்க இருக்க டாக்டர், நீங்க கொடுத்தீங்க இல்லையா சாம்பிளுக்காக அந்த பாய்சன் பாட்டில், அதுல இருக்கிறது பாய்சனே கிடையாது, அதை குடிச்சாங்க அப்படின்னா மேக்சிமம் அவங்களுக்கு தலைவலி வரும், வாந்தி வரும், அவ்வளவுதான். அவங்க இறந்து போகிறது அப்படின்றது ஒரு இம்பாசிபிளான செயல். ஆனால் அது மட்டும் இல்லாம பூனேக்கு ட்ரக் அனுப்பி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா, அவங்க டிடெக்ட் பண்ணிட்டாங்க. இது இந்தியால தயாரிக்கப்பட்ட ட்ரக்கே கிடையாது, அதை ஒரு சின்ன நூல் அளவு பயன்படுத்தினாலே போதும், அது ஸ்லோ பாய்சன் மாதிரி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு ஸ்லோ பாய்சன் மாதிரி ஒரு 5-4 மணி நேரத்துக்கு முன்னாடி இன்ஜெக்ட் பண்ணியிருக்கான். ஸோ நீங்க தேடிக்கிட்டு இருக்கிறது சாதாரண ஒரு கொலைகாரன் கிடையாது, இன்டெலிஜென்ட்டா பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்ற விஷயத்த சொல்ல 2 பேருமே ஸ்டன்னா நிற்கிறாங்க. அந்த சமயம்னு பார்த்து ஜெயராமோட பக்கத்து வீட்டுக்கார
வேலைக்காரர் கிட்ட இருந்து ஒரு க்ளூ கிடைக்குது. வேக வேகமா வீட்டுக்கு போய் விசாரிக்க அந்த நபர் அந்த பர்டிகுலர் டே அன்னைக்கு வெளிநாடு போகணும் அப்படின்றதுக்காக வேக வேகமா வீட்டுல இருந்து கிளம்பி இருப்பார். அப்ப ஜெயராமோட வீட்டு பின்னாடி யாரோ ஒரு முகம் தெரியாத நபர் நின்னுகிட்டு இருந்தார் அப்படின்ற விஷயத்த பார்த்திருப்பார். சோ இந்த விஷயங்களை சொல்லி எனக்கு என்னமோ அந்த நபர் மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கை வைக்க அப்பதான் சிசிடிவி கேமரா அந்த நபரோட மாடி மேல இருந்தது அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ அது மூலமா ஜெயராமோட வீட்டை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மர்ம நபர் வந்து திவ்யாவோட ரூம் இருக்கு இல்லையா, அங்க எகிரி குதிச்சு போயிட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு ரிட்டர்ன் வந்தார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ ஹீரோ இதை பார்த்துட்டு இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கு யாருமே என்ன கேட்காம எங்கேயும் போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மர்ம நபர் யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறார். அந்த சமயத்துல தான் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகினா இல்லையா ஜெயராம், அது பக்கத்து வீட்டுக்காரர் ஆதித்யா அப்படின்றவங்க, அவங்க எல்லாரோட கால் இஷ்யூ எடுத்து செக் பண்ண ஆரம்பிக்கிறார். ஒரு லீடுமே கிடைக்கல. ஒரு கட்டத்துக்கு மேல தலை குழம்பி போய் உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல தான் ஃபாரன்சிக் டீம்ல இருந்து இவருக்கு ஒரு போன் கால் வருது. வேக வேகமா அங்க போய் பார்க்க மொத்தமும் எரிஞ்சு போய் கிடக்குது. எவனோ ஒருத்தன், அதாவது இந்த கொலையை பண்ணா இல்லையா, அவன் தான் பிளான் பண்ணிருக்கணும், எல்லா எவிடன்ஸுமே எரிஞ்சு போயிருச்சு அப்படின்ற விஷயத்த விக்ரம் கிட்ட சொல்ல விக்ரம் தேட ஆரம்பிக்கிறார். அந்த சமயத்துல தான் நான் கில்லரை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு துண்டு எடுக்கிறாரு. அது இல்ல என்ஐஏ ஆபீசர் இருக்காளி ஆதித்யா, அவரோட படம் இருக்கிறத காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண அவரோட லொகேஷன் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டுக்கு கன்னும் கையுமா ஹீரோ போய் நின்று அந்த நபரை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி போய் நிக்க அந்த வீட்டுல இன்வெஸ்டிகேஷன், அதாவது இறந்து போனாங்களே அந்த லேடியோட புகைப்படங்கள் நிறைய இடத்துலயும் லேடியோட உறவினர்கள் எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயங்களும் தெரிய ஆரம்பிக்குது. சோ வேக வேகமா தேடி அலைய ஆரம்பிக்கிறேன். அந்த சமயம்னு பார்த்து ஆதித்யா இருக்கா இல்லையா, ஒளிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோவை அடிக்க ஆரம்பிக்கிறார். ரெண்டு பேருக்கும் நடுவுல சண்டை போக ஆரம்பிக்குது. ஒரு பயங்கரமான சண்டை. இதோட முடிவுல ஹீரோ ஆதித்யாவை அடிச்சு பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி போகும்போது இவரோட அசிஸ்டன்ட் இருக்கா இல்லையா, அதாவது ஹீரோவோட அசிஸ்டன்ட், அவரால் ஹீரோ அடிக்கப்பட்டார் அப்படின்ற விஷயத்த காமிக்கிறாங்க. கட் பண்ண அவரை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. முன்னாடி ஆதித்யா உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பார்த்த விக்ரம் ஒரு மாதிரி டென்ஷன்ல உட்காந்துக்கிட்டு இருக்கா. எதுக்காக அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க, என்ன எதுக்காக கட்டி போட்டிருக்க, இந்த கொலை எல்லாத்தையும் பண்ணிட்டு நீ தப்பிக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்த மனுஷன் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறார். ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். அது என்ன அப்படின்னா, இவர் அதாவது ஆதித்யாலாம் இந்த கொலையை பண்ண கிடையாது. ஏன் நமக்கு சந்தேகம் வர மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் காமிச்சாங்க இல்லையா, அவங்க கூட இந்த கொலையை பண்ணது கிடையாது. பண்ணதே நம்ம ஹீரோ தான். பயங்கரமா இருக்குல்ல எப்படி அப்படின்றது இங்க ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. சோ ஹீரோ இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, எல்லாமே ஸ்மூத்தா தான் போய்கிட்டு இருக்கும். இந்த என்ஐஏ ஆபீசர் ஆதித்யாவோ அவர் கூட ஒத்துழைச்சுக்கிட்டே தான் இருந்திருப்பார். எப்போ இந்த வீட்டுக்குள்ள ஒருத்தன் எகிரி வந்து போயிருக்கா அப்படின்ற மாதிரி கேமரால காட்டியிருப்பாங்க இல்லையா, அப்பத்துல இருந்து இந்த ஆதித்யாவுக்கு ஒரு மாதிரி சந்தேகம் வர ஆரம்பிச்சுட்டு இருக்கும். இந்த கேஸ்ல ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே எனக்கு ஒரு மாதிரி செட் பண்ண மாதிரியே ஃபீலா இருந்தது. அதை கன்ஃபார்ம் பண்ற வகையில தான் என் அண்ணனோட பிளாஷ்பேக்கையும் திவ்யாவை பத்தின விஷயங்களையும் மட்டுமே தான் நீ சொல்லிக்கிட்டே இருந்த இல்லையா. ஆனா திவ்யா எங்க இருந்து வந்தாங்க, திவ்யாவோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றத நீ ஒரு நாளும் செக் பண்ணவே இல்லை. அங்க எனக்கு சந்தேகம் வலுக்க ஆரம்பிச்சு அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டை தேடி போக ஆரம்பிச்சேன். அப்பதான் அவங்களோட வீட்டுல அவங்களுக்கு சொந்தமான பொருட்கள்ல விக்ரம் அப்படின்ற ஒரு நபர் கிட்ட இருந்து லெட்டர் ஒன்று ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்தேன். ஸோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நீ இதுல இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்றது. ஸோ இன்னும் முழு நேரமா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அப்பதான் வாட்ச் ஒர்க் ஆகல அப்படின்ற மாதிரி ஒரு வாட்ச் கடைக்கு போய் அதை பத்தி பேசிக்கிட்டே இருந்தேன் இல்லையா, அதோட டீடைல்ஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். உன்னோட வாட்ச் 10:15 இருந்து ஓடல அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த 10:15 மணிக்கு நீ அந்த வீட்டானதா இருந்த அப்படின்ற மாதிரி சிசிடிவி கேமரால நானே ஒரு அசம்ஷனை வச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போய் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வாட்சோட ஒரு பகுதி எனக்கு கிடைச்சது. அதை எடுத்து லேபுக்கு அனுப்பிச்சேன். என்னோட சந்தேகங்கள் எல்லாமே தீர்ந்து போயிடுச்சு. ஸோ இன்டெலிஜென்ட்டா ஒருத்தன் இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொன்னார் இல்லையா, அது இங்க தெளிவாயிருச்சு. காரணம் என்ன அப்படின்னா எல்லாருமே இதை வாட்சை டைம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. நீ இதை வச்சு ஒரு கொலையை பண்ணிட்டல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இந்த விஷயத்தை அவரோட கான்ஸ்டபிள் இருக்கார் இல்லையா அசிஸ்டன்ட், அவர்கிட்ட சொல்லும் போது முதல்ல அந்த நபர் நம்பல. எனக்காவது ஒரு நாள் எல்லாத்தையுமே விக்ரம் நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி என்கிட்ட திருப்புவான், அன்னைக்கு நீங்க நம்ப தான் போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாப்ல. அண்ட் கட் பண்ணா இதுக்கு நடுவுல ஹீரோ இருக்கா இல்லையா, இந்த கேஸை ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் விசாரிச்சிருப்பாரு. அது எந்த பேட்டர்ல விசாரிச்சாரு அப்படின்றது ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த மனுஷன் தான் போய் கொலையை பண்ணிட்டு கேஸ் வரட்டும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருந்திருப்பாப்ல. அண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அங்க போய் கிளம்பி பார்த்ததும் அவர் வேற மாதிரி ஒரு பேட்டர்ல தான் அவங்கள படுக்க வச்சுட்டு வந்திருப்பாரு. இங்க பார்த்தா தூக்கிட்ட நிலையில இருக்காங்க. ஸோ இதுல யாரோ இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்றத ஸ்பாட்லேயே கண்டுபிடிச்சிட்டார். அவங்க மேல பழிய திருப்பி விடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த எல்லார் மேலேயும் பழிய தூக்கி போட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா என்ன, இவரோட கெட்ட நேரம் ஒருத்தரா தப்பிச்சுட்டு வந்துகிட்டே இருக்காங்க. இவர் மாட்டது அந்த சிசிடிவி கேமரா மொட்டை மாடியில வச்சிருப்பாங்களே அதுலதான். சோ இப்போ நீ என்ன சொல்ல போற விக்ரம், எதுக்காக இந்த கொலை பண்ண தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. விக்ரம் சின்ன வயசுல இருந்து அப்பா இல்லாம தன்னோட அம்மாவோட தான் வளர்ந்தார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப ஏழ்மையான பகுதியில தான் வளர்ந்திருப்பார். காலையில ஸ்கூலுக்கு போறாரு, நல்லா படிக்கிறாரு, ஈவினிங் ஒரு ஹோட்டலுக்கு போய் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இவரோட வாழ்க்கை இப்படி போய்கிட்டே இருக்கும்போது அம்மா இறந்து போறாங்க. இன்னும் கஷ்டத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கிறார். சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கொஞ்சம்
கொஞ்சமா முன்னேறி போலீஸ் ட்ரைனிங் வரைக்கும் போயிடு. அப்பதான் அவரோட வாழ்க்கைக்குள்ள திவ்யா வராங்க. 2 பேருக்கும் நல்ல காதல். வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற முடிவுல இருக்கும்போது ஒரு ட்ரைனிங்காக வெளியூர் போயிடுறாரு. ட்ரைனிங் எல்லாத்துலயும் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கு. இவரோட சீனியர் ஆபீசர் இதுல இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. என்னோட பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கிறியாப்பா அப்படின்ற மாதிரி கேட்க இவருக்கு என்ன டிசிஷன் எடுக்கணும் அப்படின்ற குழப்பத்துல ஒரு பெரிய முடிவுக்கு வர்றாரு. அது என்ன அப்படின்னா திவ்யாவை மறந்துட்டு இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற முடிவு தான். ஸோ திவ்யாவுக்கு அப்போ ஒரு லெட்டர் எழுதியிருப்பார். அதுதான் இந்த சைடு ஆதித்யா வந்து படிச்சிருப்பா இல்லையா, அந்த லெட்டரா இருக்கும். கட் பண்ணி வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போய்கிட்டே இருக்கு. இதுக்கு நடுவில் நிறைய கேஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றாரு. அப்படி ஹேண்டில் பண்றப்பதான் இது வரைக்கும் யாருமே தயாரிக்காத ஒரு ட்ரக்கை இவங்க தயாரிச்சிருக்காங்க. இது ரொம்பவே இல்லீகலானது, ஸ்லோவஸ்ட் பாய்சன் அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் பிடிக்கிறாரு. அந்த விஷயங்கள் எல்லாமே டிவியில ஒளிபரப்பாக ஆரம்பிக்குது. இந்த விஷயத்தை திவ்யா பார்த்துட்டு இவருக்கு கால் பண்ணி விட்டு போயிட்டல, என்னோட வாழ்க்கை நரக வேதனை ஆயிடுச்சுடா அப்படின்ற மாதிரி போன் பண்ணி புலம்புறாங்க. ஸோ இதுக்கு மேல போன் வராது அப்படின்ற மாதிரி இவர் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆனா மறுபடியும் போன் வந்துகிட்டே இருக்கு. என்னை வந்து கூட்டு போயிடு, இனிமேல் என்னால இங்க வாழ முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மனுஷன் எவ்வளோ பேசி போனை கட் பண்ணி அடுத்த வேலையை பார்க்கலான்னு போக நிறுத்துறதாவே தெரியல. இவரோட ரொட்டீன் வாழ்க்கையை பாதிக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல நீ என்னை கூட்டு போகல அப்படின்னா நான் மீடியாக்காரங்க எல்லாரும் முன்னாடி உன்னை எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒன்னும் புரியாம இவர் சேர்த்து வச்ச மொத்த நல்ல பேரும் போயிடுமே அப்படின்ற பயத்துல அவங்கள கொல்லுதை தவிர வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி அந்த வாட்சில் இருக்குல்லையா முள்ள, அதை எடுத்து அந்த ஸ்லோவஸ்ட் பாய்சன் இருக்கே அதுல டிப் பண்ணி எடுத்துக்கிட்டு அவங்கள சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி போறாரு. அவங்க கிட்ட இன்ஜெக்ட் பண்ணிட்டு நீ ஒன்னும் கவலைப்படாத, நாளைக்கு நான் அவனை வந்து கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கிருந்து கிளம்பலான்னு ட்ரை பண்ண. அப்பதான் இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு இல்லையா, அது இவங்க 2 பேருக்கு பிறந்த குழந்தை அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ கண் கலங்கிக்கிட்டே ஒரு சாபத்தை முடிக்கலான்னு பார்த்தா இன்னொரு சாபம் என்ன துரத்துது அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருப்பா. ஸோ கேஸ் கிடைச்சது அப்படின்ற மாதிரி ரிட்டர்ன் வந்து கேஸ் பழிய யார் மேலேயாவது தூக்கி போடலாம் அப்படின்ற மாதிரி என்னென்னவோ பண்ணி இப்போ இங்க வந்து நிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ பண்ண தப்பு எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு அமைதியா இருக்கு. அப்படியே கட் பண்ணி ஒரு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க. ஆனா அந்த சமயம் பார்த்து இறந்து போன திவ்யா இருக்காங்க இல்லையா, அவங்க இவர் முன்னாடி தோண ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்துல உட்காந்துக்கிட்டே நம்ம 2 பேரும் ஒன்னா வாழ்ந்தா எப்படி இருந்திருக்கும்லன்னு கேட்க இவங்க ஒன்னா வாழ்ந்த விஷயங்கள், அதாவது வாழ்ந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்களை விஷுவலா நமக்கு காமிச்சு இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.